அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு. வாரம் வாரம் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகளும் நேயர்கள் கேட்கிற கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கோம். சாரும் அதுக்கு தகுந்த பதில்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வாரமும் நிறைய சிறப்பான கேள்விகள் இருக்கு, நிறைய முக்கியமான கேள்விகளும் இருக்கு, நேயர்கள் கேட்ட கேள்விகளும் இருக்கு. சாரும் வழக்கம் போல பதில் சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நாம சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கொடைகளுக்கும் எனக்காக என்ன சொல்றாரு பாப்போம். கண்டிப்பா சார். இப்போ ரீசன்ட் டேஸாவே சோஷியல் மீடியால தீயா ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு அப்படின்னா அது இப்போ வரப்போற 2040 சென்னை முழுமையா தண்ணீர்ல மூழ்க போகுது அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது சார் சோஷியல் மீடியால. சோ உண்மையிலேயே இந்த சம்பவம் நடக்க போகுதா இல்ல 2040 சென்னை எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும் சார்? Nghe đường thấy để biển thấy ra, nghe tiếng nhánh đường thấy ra, nghe sáng để biển thấy ra, nghe tiếng nhánh bứng ngắn để biển thấy ra, nghe tiếng nhánh đường thấy ra, nghe tiếng nhánh kìm thấy ra, nghe bứng ngắn để kìm thấy ra, nghe tiếng nhánh đường thấy ra, nghe tiếng nhánh biển thấy ra, nghe tiếng nhánh kìm thấy tê ra, nghe bứng ngắn để biển thấy ra, nghe tiếng nhánh đường thấy ra, nghe tiếng nhánh biển thấy ra, mình có thể bị biển thấy ra, nghe tiếng nhánh biển thấy ra, nghe bứng ngắn để kìm hết kệ đà, hết tiếng để bình thế đà, hết tiếng để đừng thế đà, hết để bứng nâng để cừng hết kệ đà, hết sáng để đừng thế đà, hết đừng thế cả, hết những đừng thế cả, hết tiếng để đừng hết tệ bà, hết để sừng để đà, hết kệ bình thế đà, hết láng để bình thế đà, hết tiếng để bình thế đà, hết kệ bình hết tệ bình thế đà, hết tiếng để bình thế đà, hết tiếng đến tính những để bình thế đà, hết tiếng những kỳ thế đà, hết để bình thế đê đà. Thế mình hết tế thế bà, thế miếng để bình thế đà, thế tiếng nhẫn bình thế thế bà, thế để bình thế đà, thế miếng để bưng nâng để cừng thế kệ đà, thế bình ngón mẹ đà, thế miếng để mình thế nê đà, thế miếng để bình thế đà, thế tiếng nhẫn bình thế thế bà, thế miếng tiếng nghe bình hát bê. அதாவது அந்த மாதிரியான ஒரு பொருளையான வழி வேணாம், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஆனால் நடத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா கடல் மட்டம் உயரம். இந்த கடல் மட்டம் உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்ல ஒரு 1/4 மைல் இல்லைன்னா ஒரு 300 மீட்டர் இல்லை 200 மீட்டர் அப்படி தண்ணி திரும்பியும் அந்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் அதிகமான லெவல்லையும் உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் வருஷங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 2040 சொல்லியிருக்கீங்க, 2033 35 அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2028 ஒரு நிறைய கெலாமிட்டிஸ் மாறுது, மிகப்பெரிய கெலாமிட்டிஸ் மாறக்கூடிய கெலாமிட்டிஸ் மாறுதுன்னா வானவியலில் நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய சுழற்சினாலும் நிறைய மாற்றங்கள். அது மூலயமா ஒரு பூமி இன்னொருவரோட இடம், அதாவது ஒரு இடம் பிளந்து வேறு இடத்துலேருந்து நகர்ந்து வரக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட சொல்ல இந்த மாதிரி கடல் மட்டத்தோட தண்ணி உயர்ந்து ஒரு அளவுக்கு அந்த தண்ணி அப்படி திரும்பியும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர அதனால உள்ளே முழுகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் 2028 ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டும் 2033 34 ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. அந்த இன்சிடெண்ட் நடந்த அப்புறமா பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. அதுவும் ஒரு 100 மீட்டர்லேருந்து 1/4 கிலோமீட்டருக்குள்ளே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர மற்றபடி ஒரு பேட்டான விஷயம் இல்லை. தேவையில்லாத இது பொருளைகள். ஆனால் சென்னையில் 3 பக்கம் தீபகற்பம் இருக்கிறது நமக்கு இந்தியாவில் ஒண்டி தான், வேறு உலகத்திலே கிடையாது. 3 பக்கமும் நமக்கு கடல் இருக்குது. ஸோ 3 பக்கமும் கடல் இருக்கக்கூடியது இந்தியா ஒண்டி தான். அதனால் அழிவுன்றது கிடையாது. ஆனால் அதிகாலத்தில் ஒரு புராணத்தில் கூட கடல் தண்ணியில் தான் நமக்கு அழிவு வரும் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனை என்ன, மழை, பள்ளங்கள், வழிகள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள், அதெல்லாம் நம்ம நீர்வரத்துகள் முக்கியமான வழிகள்லாம் சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் நடுக்கடலில் ஒரு மிகப்பெரிய எர்த்குயிக் இருக்குது. அந்த நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலையோ இல்லைன்னா எர்த்குயிக்கோ அப்படி வந்ததுன்னா ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், அதே நேரத்தில் இந்தியா, இது சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நன்மைகளை உருவாக சொல்ல ஆஸ்திரேலியாவில் தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார். அதனால் இந்தியாவோட இது பயட வேணாம், சில நீர் தண்ணிகள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். ஏன்னா இது புவியீர்ப்பு தன்மை இருக்குது. கடல் தன்னோட செயல்பாட்டிலேருந்து மீறி வராது, வரும் போயிடும், வரும் போயிடும். ஏன்னா ஒரு சடன் திங்ஸ் மாற சொல்ல மாறும். அதிகமான தண்ணி உருகி வர சொல்ல அந்த நிலமையில் கொஞ்சம் 1/4 கிலோமீட்டருக்கு நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய பொருளை அதாவது அழிவுன்றது கிடையாது, பூமிக்கு அழிவுன்றது கிடையாது. பூமியோட அழிவுன்றது மாற்றங்கள் ஏற்படும்.
எந்த இடத்துலலாம் தண்ணி ஃபில் ஆகலையோ அந்த இடத்துல தண்ணி ஃபில் பண்ணிக்கும் பூமி. அப்போ ஃபில் பண்ண சொல்ல இப்போ கூட அந்த வயநாடு நடந்தது, தண்ணி போய் உள்ளே ஃபில் ஆனால்தான் அந்த மேலே பேலன்ஸ் இல்லாமல் அதோட வழிகள் வந்து கொட்டு. அந்த மாதிரியா நிலைகளில் வந்து ஃபில் ஆகிடுமே தவிர அந்த மாதிரி ஒரு இது ஏற்படும் தவிர பூமின்றது அழியாது. பூமியோட சுழற்சி அதோட நிலையில் அப்படியே தான் இருக்குன்றதை சொல்றார். காரணம் புவியீர்ப்பு தன்மை அந்த காந்த அலைக்கோடுகளோட வழிமுறைகள் இருக்கிறதுனால அந்த தன்மையில் அழியாது. ஆனால் அங்கங்கே ஒரு போகங்கள் இது மாதிரி அந்த வயநாடு எப்படி ஆச்சு அந்த மாதிரி அந்தந்த போகங்கள் ஒரு பார்ட்டாக ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை, உலக நாடு முழுதுமே நடக்கும். ஸோ அந்த உலக நாடு முழுதுமே அதிகமான வழிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அழிவு கிடையாது, ஆனா மாற்றம் வரும், ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை நாம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையே வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து உலகம் அழிய போகுது 2040 அப்படின்னு சொல்லி பயங்கரமான ரூமர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகள் வந்து அவங்களோட கான்ஃபிடென்ட் வந்து அவங்களே இழந்து போயிடுவாங்க. ஸோ 2040 வந்து உலகம் அழிய போகுது, ஸோ எதுக்காக படிக்கணும், ஸோ எதுக்காக ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் அதுவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து தவிர்த்துருங்க. நடக்கும், ஆனால் மாற்றங்கள் மட்டுமே நடக்குமே தவிர உலகம் அழியறது அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். வானிலை மாற்றம், ஸோ பொதுவாகவே வந்துட்டு மழை காலங்களில் மழை வரதும், காற்றடிக்கிற காலங்களில் வந்து காற்று வரதும், வந்து வெயில் காலங்களில் வெயில் வரதும் வந்து நார்மலான ஒரு விஷயம். ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு இது ரொம்ப ஹெவியாக நடக்குது சார். மழை வந்தாலும் நிறைய மழை வருது, வெயில்னாலுமே தாங்க முடியாத அளவுக்கு வெயில், காற்றும் அதே மாதிரி வந்து மாற்றத்தை விட மாறாக வந்து நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் தான் என்ன சார்? Ngày đừng thấy đây đừng thấy đó, nó để mừng hết đây đó, mừng hết tiếng đến sừng hết đây đó, hết tiếng đến đừng thấy đó, hết để mừng hết đây đó, hết tiếng đến bưng nâng để bình thấy đó, hết tiếng đến đừng thấy đó, hết tiếng đến bình thấy đó, hết tiếng đến cứng mưng để đừng hết đây đó, hết tiếng đến đừng thấy đó, hết để bình thấy đó, hết để bưng nâng để cứng hết đây đó, hết tiếng đến đừng thấy đó, hết tiếng bình thấy đó, mừng hết bớt tiếng bình thấy đó, hết cực hết để bình thấy đó, hết miếng để mình hết đây đó, hết miếng để bưng nâng để đừng hết đây đó, sừng hết chỉ mình hết đây đó, hết miếng để cùng hết nghe đó, mình biết nhìn hết đây đó, hết miếng tình hết này đó, hết miếng để mình thấy đó, sừng hết tiền tình hết này đó, hết miếng để mình thấy đó, hết cái bưng nâng để cùng hết đây đó, hết miếng để mình thấy đó, hết miếng chính nâng nghe đừng hết miếng. மெயினாக வந்து சூட்டுத்தன்மை, அதாவது பூமி மிகப்பெரிய சூட்டுத்தன்மை அடைஞ்சிச்சு. அந்த நேரத்தில் இருக்க சொல்ல அதோட வேகம் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ சூட்டுத்தன்மையினாலும் வேகம் குறையாததுனால அந்த சூட்டுத்தன்மையில் புவியீர்ப்பு தன்மை காந்த அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ வெயிலோட சூட்டுத்தன்மையை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. அது மூலிமா அதிகமாக சூடானதை அந்த நிலையில் அந்த காற்று மண்டலத்தோட சுழற்சியில் மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ முழுக்க இப்போ மழை வர்றதுக்கு காரணமே இந்த வெயிலோட தாக்கம் தான். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பூமி சூட்டுத்தன்மை இருக்கிறதுனால தான் இதனால் இந்த பிரச்சனை வருது. இந்த தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்க போது 2026 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம படிக்க சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்கிறேன். 2026 வரைக்கும் மேபி 2028 கூட இதோட வழிகள் வந்து அதிகமாகலாம். அப்படி ஆக சொல்ல சில நோய்கள் ஆல்ரெடி நமக்கு நோய்கள் வந்து பரவின்னு வருது. சின்ன நோய்கள், தேவையில்லாத வைரல்கள், புரிதான், டெங்கு இந்த மாதிரியாக பரவுறது இல்லாமல் வேறு ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வெயிலோட தாக்கம் இதுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இதை பற்றிலாம் வந்து நாசாலையோ இல்லைன்னா நம்ம சுகாதாரத்தினாலேயோ சொல்லுவாங்க. அப்படி போக சொல்ல மெயினாக நமக்கு தேவையானது சில உடம்புல வந்து சிலது நம்ம பூசிட்டு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அப்படி வர சொல்ல மெயினாக நமக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் உடம்புல பூசின்னு கொஞ்சம் இது பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து வெயிலோட தாக்கத்தில் குடிக்கக்கூடிய உணவுகள், அதாவது தண்ணி, அதில் வந்து நமக்கு மெயினாக வந்து எலுமிச்சப்பழம். இந்த எலுமிச்சப்பழம் வந்து ரொம்ப உடலை வந்து நல்ல ஒரு டீஹைட்ரேட் ஆக்கி உடலை வந்து நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சப்பழத்துக்கு உண்டு. ஸோ அதனால் எலுமிச்சப்பழம் எடுத்துக்க நல்லது. நெல்லிக்காய் வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது யாரும் நிறைய எடுக்கிறாங்களோ உடலோட சக்தி பெருகும். உடலோட ரெண்டாவது வந்து ரொம்ப ட்ரைனானால் கிட்னிக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதை எடுக்கிறது நல்லது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள். இந்த காய்கறியில் நல்ல வறுத்த காய்களையும் நீர் வறுத்த காய்களையும் நிறைய எடுத்துக்குது. அதில் அந்த புடலங்காய், இந்த பூசணிக்காய், பீர்த்தங்காய் இதெல்லாம் நிறைய நம்ம சாப்பிட்றது நல்லது. அது இல்லாமல் நமக்கு யூரினரி பிரச்சனைகள் வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தனியான என்னென்ன கீரை வகைகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. மெயினாக பூண்டு. இந்த பூண்டு வந்து உடலோட தன்மையை நல்ல நிலையாக்கும். அந்த பூண்டு எடுத்து சாப்பிட்றது, நைட்டில் பாலில் வந்து ஒரு 10 பெரல் வந்து பூண்டு எடுத்து இது பண்ணி நம்ம சூட வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்றது, இல்லை காலையிலேயே
பூண்டை வந்து சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்றப்போ உடலோட தன்மையை நம்ம முழுக்க நான் சொல்லினே தான் வரேன். ஸோ இந்த உடலோட தன்மையை நம்ம மாற்றிக்கணும். மாற்றிக்கூடிய தன்மை நம்ம பண்ணிட்டோன்னா இதோட செயல் அது இல்லாமல் யோகா நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ நல்லது. அதனால் இந்த காலநிலை மாற்றங்கள் ரொம்ப மாறப்போகுது. ரெண்டாவது எடுத்திங்கன்னா 2028 2033 ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேல்பட்ட தன்மை குறைய போகுது. அப்போ அந்த குறையக்கூடிய அந்த பூமியோட தன்மை குறையக்கூடிய பார்த்தீங்கன்னா நிறைய கலாமெட்டிக்ஸ் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அஸ்ட்ராலஜிலையும் வழியிலையும் சில மாற்றங்கள் 2033 அப்புறமா நம்ம மாற்றி எழுத வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை சொல்கிறார். அதே மாதிரியா ஒரு நிமிடத்தை குறைச்சி செய்யக்கூடிய நிலைமைகள் நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி நிலைமைகள் இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நாசாவில் இதை பற்றிலாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த நிலைமை காலம் கலாமிட்டிஸ் மாற சொல்ல குளிர்ச்சி தன்மைகள் அதிகமாக ஏற்படும். சில சமயத்தில் மழைகள் கண்டினியூஸாக பெஞ்சுன்னு இருக்கும். நமக்கு தெரியல. கடந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் கண்டினியூஸாக மழை பெஞ்சிருக்கு. ஒரு மாதம் புரியுதாங்க. கண்டினியூஸாக எங்கோ இடத்துல விட்டு இந்த மழை வந்துன்னே இருந்திருக்கு. இந்த மாதிரி மழை இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் மழை வந்து அந்த மாதிரியா கெலாமிட்டிஸ் அது காரணமே பூமி சூடானால்தான் தான் இந்த நிலைகள் வந்திருக்கு. ஸோ கெலாமிட்டிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது எர்த்குயிக்கில் எங்கேனாலும் ஏற்படலாம். சடனாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் மழை மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தி அதை வழி பண்ணக்கூடிய நிலம், அதுவும் 2026 வரைக்கும் அந்த நிலைமைகள். அதாவது ஒரு நிறைய கேலண்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா சில மாற்றங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து மாயன்ஸ் கேலண்டர் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் விண்டு. இந்த விந்து காற்றுனாலையும் மழையினாலும் இங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் 2026 வரைக்கும் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான செயல்பணியில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் அதர் கண்ட்ரீஸ்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்பில் நிறைய பேர் வெயிலோட தாக்கத்தினால இறக்குறாங்க. வெயிலோட தாக்கம் அங்கே அதிகமாக வருது. ஸோ மழை பெய்யாத இடத்துல மிகப்பெரிய மழை பெய்யும், குளிர் காயாத இடத்துல மிகப்பெரிய குளிர் வரும், வெயில் காயாத இடத்துல மிகப்பெரிய வெயில் காயும். அந்த மாதிரி சூழ்நிலைகள், சூதோஷண நிலைகள் மாற்றங்கள், காலநிலைகள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அட்டவணைகளை மாற்றக்கூடிய நிலைமையும் நமக்கு ஏற்படலாம். ஸோ 2033 அட்டவணைகள் மாறக்கூடிய நிலைமைகள், பயிர் தொழில் பண்ணுறவங்களுக்கு பயிர் இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் விற்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்றதை சொல்கிறார். இந்த காலநிலைகளை நம்ம புரிஞ்சுக்கின்னு அதுக்கான வழிமுறைகளை செஞ்சாவே வரக்கூடிய இந்த இன்னல்கள் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்றத சொல்கிறார். வரப்போற மழைக்காலம் பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கோம் சார். எந்த மாதிரி இடத்துக்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து மாற்றத்தை விட அதிகமாக வந்து புதுச்சேரி அப்புறம் காரைக்காலில் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து மழை மூலமா இருக்கும். அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க மழை காலங்களில். ஸோ அவங்களுக்கு இப்போ வரப்போற மழை காலங்கள் வந்து எப்படி சரி இருக்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும்? கரெக்டாக இந்த 9ஆம் மாதம் கடைசியில் பெரிய மழை இருக்குது. இந்த மாதத்துலேயும் மழை இருக்குது. ஆனால் 9ஆம் மாதம் கடைசியில் மழை, 10ஆம் மாதமே இந்த தடவை நமக்கு மழை வந்துடும். அது இல்லாமல் காரைக்கால், புதுச்சேரி இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் தென்மேற்கு மாவட்டங்கள், அதாவது திண்டிவனம், அந்த தாண்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, அது தாண்டி இருக்கக்கூடிய பெங்களூர், அது தாண்டி இருக்கக்கூடிய சில இடங்கள், அதாவது மதுரை, அந்த மாதிரி ஏரியாங்கள்லாம், மதுரை அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி ஏரியாலாம் மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது மூலமா சில பயிர் வழிகள்லாம் கொஞ்சம் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறமா நல்ல வழிகள் அவங்களுக்கு கிடச்சிரும். இருந்தாலும் மக்கள் கவனத்தோடு இருக்கணும். முக்கியமாக அந்த கொடைக்கானல், குன்னூர் நிறைய டூரிசம் இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவாய்ட்னா எப்படி அவாய்ட் பண்ணிங்கன்னா வெயில் காலத்தில் போங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் மழை ஏற்படுற காலத்தில் சில சமயத்தில் கொஞ்சம் இது குழப்பமாக இருக்குது, வானிலை சரியில்லை அப்படின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் போய் மாட்டிக்காது. அந்த நிலைமையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறார். இருந்தாலும் ரொம்ப தாக்கங்கள் இருக்க போது இந்த வருஷம் ஒரு கடுமையான தாக்கங்கள் இன்னும் இந்த 4 மாதத்துக்குள்ளே வழியாக இருக்குது. டிசம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழைகள் அங்கே காத்திருக்கு. அதனால் மக்கள் ஒரு கவனமாக இருக்கிறது நல்லா. நீங்கள் சொன்ன மாதிரியே தான் வந்து இப்போ நம்ம உலக சுகாதார அமைப்பு வந்துட்டு 10 நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சார். குரங்கு அம்மை இந்த வைரஸ் வந்து பயங்கரமாக பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட பாதிப்புக்கு எப்படி சார் இருக்கும்? இந்த 10 நாட்டை தாண்டி இன்னும் நிறைய நாடுகளுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
Nghe đừng nghe đừng nghe ra nó để đừng có để ra nó tiếng đừng nghe ra tiếng cái bưng để đừng có nghe ra nó tiếng nhẫn đừng nghe ra nó nữa để đừng nghe ra tiếng cái đừng có nghe ra đừng có tiếng đừng nghe ra để tự đừng để tê ra tiếng cái đừng nghe ra để tự sinh thế này ra nó tiếng đừng nghe mẹ ra nó tiếng nhẫn kinh vấn đề đừng nghe ra nó cái bình thế để bình thế để kìm nghe ra nó tiếng bình thế ra nó tiếng cái đừng nghe tê ra கண்டிப்பா இதோட தோலோட நோய் வந்து ஒரு செதில் போல வந்து அப்படியே வெடிக்கும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். இது இங்கே இல்லை, இன்னும் 6 நாடுகளில் வந்து பரவ போகுது, மொத்தம் 16 நாடுகளில் போகுது. ஆனால் இந்த நோய்கள் வரசில் இந்த வெயிலோட தாக்கத்தினால தான் வருது. இந்த வெயிலோட தாக்கத்தினால வரதுனால அதுவும் பர்டிகுலராக இந்த ஆடி மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் எப்படின்னா வெயிலோட தாக்கம் பூமியோட இதை வந்து டைரெக்டாக தாக்க சொல்ல அதில் எழும்பக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, அது எழும்பக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி என்னென்னா அதுதான் அந்த காலத்துலேயே என்னென்னா ஆடி மாதத்துல எதுக்கு ஒவ்வொரு கோயிலையும் கூழ் ஊற்றுறாங்க, தார தம்மட்டெல்லாம் வச்சு தெய்வத்துக்கு எதுக்கு வழிபாடு பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப பயந்தது வந்து இந்த தட்டம்மை பெரியம்மை. இப்போ இதோட வேரியன்ட் மாறி மாறி வந்து இப்போ இந்த மாதிரி குரங்கம்மை அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. இது வந்து சீழ் வர மாதிரியாக இருக்கும், தண்ணி ஊற்றுற மாதிரியாக இருக்கும், அதில் ஒரு புண்ணு ஆகிடும். அந்த புண்ணு ரொம்ப நாளே ஆகும் ஆடுறதுக்கு. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறத மக்கள் மெயினாக கருந்தலசி, இதுக்கு வந்து உணவுன்றது கருந்தலசி. இந்த உணவு முன்கூட்டியே எச்சரிக்கையாகவே பிள்ளைகளுக்கு காலையில் ஒரே ஒரு கருந்தலசியை தண்ணியில் போட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கொதிக்க வச்சு குடித்தாங்கன்னா அந்த கருந்தலசியோட மகத்துவம் யாருக்கு தெரியாது, மருந்து தன்மை இருக்குது. கருந்தலசியை எப்பவுமே ஒரு செடியிலேருந்து எடுக்க சொல்ல கழுவக்கூடாது, அந்த கழுவாமல் அப்படியே போடணும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது ஒரு மெடிசன்ஸ். அந்த மெடிசன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை. ஸோ அது போய் அதில் தண்ணியில் ஊறி அதை கொதிக்க சொல்ல அவ்வளோ மெடிசன்ஸ் அதில் வருது. ஸோ அந்த மெடிசன்ஸை எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ அந்த உணவு வழியாக நம்ம எடுக்கிறப்போ உடலுக்கு அவ்வளோ நல்லது. சாதாரண இந்த வயசானவங்க ஒரு துளசியை மென்று அப்படியே சாப்பிடலாம். சில சொல்லுவாங்க துளசியை மென்று சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தப்பான வழி, அழகாக சாப்பிட்லாம். எந்த ஒரு சித்த ஒரு மருந்துவமே நல்லா சாப்பிட்றதுக்கு தான் வழி பண்ணியிருக்காங்க. அதனால் அதை சாப்பிடுங்க. அதே நேரத்தில் மணத்தக்காளி, இந்த மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, இந்த கீரை ரெண்டுமே சேர்த்துக்கிறது உடம்புல ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படும். அதனால தான் வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறப்போகுது. இந்த நான்வெஜ்லாம் ரொம்ப கொட்டி ஒவ்வொரு அதிகமான வெப்பத்தன்மைகள் ஏற்படுற நிலையில் ஏற்படுறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தன்னோட நிலையிலேருந்து மாறி உணவு வழிகளை மாற்றக்கூடிய நிலைமை வந்துடும். அதே மாதிரியா வெங்காயம், ஆனியன், சிறு வெங்காயம், இந்த சிறு வெங்காயத்தை சாப்பிட்றதுனால ஒரு பெரிய பலன்கள் நமக்கு காத்திருக்கு. ரொம்ப உடம்புல அயன் சக்தி வேணும்னா சிறு வெங்காயம்னா முருங்காவையும் நான் கொதிக்க வச்சு இந்த முருங்காயும் சிறு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு சும்மா சாதாரணமே நெய்யில் போட்டு வதக்கிட்டு சாப்பிட்டாவே உடலில் வந்து மிகப்பெரிய வீரியங்கள் ஏற்படும், ஸ்ட்ரென்த் நமக்கு கிடச்சிடும். அதனால் ஸ்ட்ரென்த் எதிர்ப்புத்தன்மைகள் நம்ம எதிர்ப்புத்தன்மை இல்லாதனால பலவிதமான ஹோட்டலில் சாப்பிட்றோம், பலவிதமான அதில் வந்து எதிர்ப்புத்தன்மைகள் நமக்கு கிடைக்க மாட்டேன். அந்த எதிர்ப்புத்தன்மைகளை உருவாக்குறதுக்கு இந்த நோய்களை போக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நான்வெஜ் குறைக்கணும், ஃபிஷ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. புரியுதா எனக்கு? எது ஒமேகா இருக்கோ அந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக இது வந்து கவனங்கள், இது முக்கியமாக பிள்ளைகள் வந்து கவனங்கள். ஒரு பள்ளியில் சின்னதாக பரவுதுன்னா பிள்ளை கண்டிப்பாக பரவும். சில ஸ்கூலில் டக்குன்னு ஒரு 10 பேருக்கு பரவிடும். ஸோ அந்த மாதிரி பரவக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதுக்கான கவனங்கள் செலுத்துகிறது ரொம்ப நல்லா. ஓகே சார். உலக சுகாதார அமைப்பு வந்து குரங்கு அம்மைக்கு மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு சரியா தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து இயற்கையாக வந்து அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்கு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நன்றி உங்களுக்கு. தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு வந்து சாமானிய மக்கள்ல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க சார். ஸோ நீங்க சொல்லுங்க, விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு எந்த மாநிலத்துல எந்த இடத்துல நடக்க போகுதுன்னு? Nghe đừng thấy để đừng hay ra Nghe để bưng để đừng thấy tệ ra Tiếng nhẫn đừng hay ra Nghe để bưng để đừng thấy tệ ra Tiếng nhẫn đừng thấy tệ ra Nghe để đừng hay ra Nghe để bưng để đừng thấy tệ ra Nghe sáng để đừng hay ra Nghe sáng để kinh vấn đề bình thế để kìm hay ra nghe để đừng hết tệ ra nghe để bình hay ra nghe để bình hay ra nghe để kìm hay bình thế kệ ra nghe cái bưng để bình hết nằng hết để ra nghe bình hay ra nghe để bình hay ra nghe để bình hay ra nghe để bình hay ra nghe cái để bình hết để ra muốn để đừng hết để gì hay ra để gì hay ra nghe để bình thế tệ ra nghe nghe đừng hay bé. மதுரை, விக்கிரவாண்டி, திண்டிவனம், சென்னை, இந்த 4 இடத்துல அவங்க போடணும்னு நினைக்கிறாங்க. தாராளமாக போடலாம்.
மதுரை வந்து அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ மதுரையில் அவர் ஆரம்பித்தார்னா மிகப்பெரிய வெற்றி அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மதுரையில் அவர் கால் ஊன்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, மக்கள் நல்லது செய்யுங்க. புரியுதா எனக்கு? வழிபாடுகள் வழிநிலைகளை வந்து அவங்க எடுத்து சொல்லி மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா மதுரையில் அவர் கால் வைக்கிறது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறார். இருந்தாலும் பக்குவத்தோட ஒரு கூட்டணியாக சேர்ந்து வழி பண்ணி செயல் பண்ணுறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எல்லாரோட அவரோட சுயநிலையாக அவரோட சிந்தனைகள் என்ன வேலை செய்தோ, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரா கண்டிப்பாக அவருக்கான வெற்றிகள் உண்டுன்றதை சொல்கிறார். மதுரை, விக்கிரவாண்டி, திண்டிவனம் லிஸ்ட்ல சொல்லியிருக்கீங்க. குறிப்பா மதுரையில வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடந்தா அவருக்கு வெற்றி வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த செய்தி எப்படியாவது அவர்கிட்டயும் அவரோட மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து மதுரையில் நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். சார் என்ன சொல்லிருக்காருன்னா அவரோட செயல் அவர் என்ன நினைக்கிறாரோ செய்யட்டும். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ரொம்ப நாளாவே வந்து இந்த நேயர் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காரு சார். பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு சார். பிரபஞ்சத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு சார். mình để mình thấy đó mình thấy mình thấy đó mình thấy miếng cái đó mình thấy để mình thấy đó mình thấy để mình thấy đó mình thấy miếng cái bưng để mình thấy đó mình thấy tiếng cảnh mình thấy đó mình thấy sẽ sừng thấy đó mình thấy miếng cái cần thấy để mình thấy cái đó mình thấy nó bưng mưng ở tình thế để bà mình thấy miếng cái mình thấy đó mình thấy miếng cái mình thấy thế bà mình thấy cái bưng để mình thấy để cần thấy cái đó mình thấy cái mấy để mình thấy đó mình thấy để mình thấy đó mình thấy tiếng cảnh mình thấy đó mình cứ vấn để từng thấy đó mình thấy miếng cái mình thấy để mình thấy đó mình thấy cái bưng để cần thấy cái đó mình thấy miếng cái mình thấy thế bà mình thấy miếng tiếng nghe mình thấy biết பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசினா ஒரு நாள் ஆகும். ஏன்னா பிரபஞ்ச சக்தி தான் உலகம் முழுதும் திறந்த வழியாக இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய திறந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் எழும்பக்கூடிய ஒவ்வொரு எனர்ஜி, ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு உயிர் கலந்துருக்கு. ஸோ 88 லட்சம் ஜீவராசிகள் இருக்காங்க. இந்த 88 ஜீவராசிகளுக்கும் உணவுகள், வழிகள், அதுக்கு தேவையான வழிகள், அதுக்கு தேவையான பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு செடி, மண், கொடி எல்லாமே வளர்கிறதுக்கு வழியாக இருக்கக்கூடிய சூரியனாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சூரியன் வரக்கூடிய ஒளிகள் நம்மளோட நிலையில் எல்லாத்தையும் வளர்க்குது. ஒவ்வொரு நாளும் முடி வளரும், நம்ம செயல் வளரும், செடிகள் வளரும், மலர்கள் எல்லாமே மலரும். அதுக்கு தேவையான உணவுகள் அதுக்கு வளர்ந்து தேவையான உலகள் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் ஒவ்வொரு உணவுகள், அந்த உணவு யாருக்கு போய் சேரணுமோ வீட்டில் போய் சேருது. எது கெட்டு போகணுமோ அது கெட்டு போயிடுது. யாருக்கு போய் சேரணுமோ, யாருக்கு அது உணவாக போகணுமோ அந்த மாதிரி நிலைமை ஏற்படுது. அந்த மாதிரியே இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் விட பிரபஞ்ச சக்தியை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் எனர்ஜியாக சொல்கிறாங்க. அந்த காஸ்மிக் எனர்ஜி உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அந்த எனர்ஜியாக இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு ஒளி ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதி. அந்த ஜோதியில் தான் எல்லா ஆத்மாக்களும் பிறக்குது. அந்த எல்லா ஆத்மாக்களும் பிறந்து காஸ்மிக்கோட லெவலில் கலந்து அது பிறக்க சொல்ல ஜோதியாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூளாகிடும். அந்த தூளாக சொல்ல அது ஒரு சர்டன் ஸ்டேஜ் வர சொல்ல தான் நம்ம தூளாகிறது அப்படியே பார்ப்போம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா காற்றுல கலக்க சொல்ல அது கண்ணுக்கு தெரியாது. அதுதான் ஆத்மா. ஸோ அதோட துளிகள் வந்து விழ சொல்ல அந்த ஆத்மான்ற ஒரு நிலைகள் எல்லாத்துக்கும் பரவுது. ஸோ ஆத்மா கண்ணுக்கு பார்க்க முடியாத நிலைமையாக மாறுது. அது காற்று லெவலில் மறைஞ்சி உடலோட ரூபத்தில் வருது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியை கொடுக்குது. அந்த பிரபஞ்ச சக்தி எத்தனை நாள் வாழலாம், எத்தனை நாள் உயிரோடு இருக்கலாம், இத்தனை நாள் வழிகள் பண்ணலாம், இவ்வளோ துன்பத்தை அடையலாம், இவ்வளோ நிலைகள் அடையலாம் அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்குறது தான் அந்த பிரபஞ்சத்தோடு அமைந்திருக்கிறதுனால தான் வெட்ட வெளியாக அமைஞ்சிருக்கு. அந்த வெட்ட வெளியாக இருக்கக்கூடியது தான் பிரம்மா. அதுதான் பிரம்மத்தில் அமைஞ்சிருக்குன்றதை சொல்லுவாங்க. புரியுதா எனக்கு? அதுதான் பிரம்மா. ஸோ அந்த பிரம்மத்தில் வரக்கூடிய எல்லா நிலையுமே நம்ம உடலில் கலந்துருக்கு. எல்லா வழிகளையுமே நம்ம உடம்பில் கலந்துருக்கு. அதையும் மீறி செயல் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஆத்மா என்ற ஒரு செயல் நம்ம உடம்புல இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தினால இறைவனை வணங்கி இறைவனோட தொண்டு கொடுத்து வழி பண்ணி செயலாக்கி இறைவனையே அடையக்கூடிய நிலையை போகக்கூடியது மனித உடலுக்கு மட்டும் உண்டு. எந்த ஆத்மாவுக்கும் கிடையாது, எந்த ஒரு வழிக்கும் கிடையாது. அதனால தான் எல்லா பிறவியும் எடுக்கிறோம்.
பூண்டாகி மண்ணாகி அந்த மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரியா எல்லா பிறவியும் இப்போ எடுத்து அதுக்கப்புறம் மனித பிறவி. இந்த மனித பிறவின்றது ஒரு உயர்ந்த பிறவி. இந்த பிறவியில் இருக்கக்கூடிய நிலைகள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அறிஞ்சு அதோட நிலையை வந்து செயல் பண்ணி அந்த இறைவன்கிட்ட போகிறது தான் இந்த நிலைன்றதை சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தினோட சிறப்பு பத்தி ரொம்பவே சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க சார். இந்த கேள்விக்கு மட்டும் இல்ல, நிகழ்ச்சியில கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் வழக்கமான எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு கொடுக்கிற மாதிரியான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். வணக்கம். வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடானு கொடிசலுக்கும் என்ன இருக்கு அகச சொல்வார். வணக்கம். மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.